ஸோ நண்பா இன்றைக்கி சூப்பரான டிஷ் வைக்கப்போ என்ன டிஷ்னால் இன்றைக்கி மட்டன் ஓட பட்டில் கிராடு இருக்குது பார்த்தீங்கன்னா சொரக்காவோட சேர்த்து போட போகிறோம். சொரக்காவோட சூப்பராக இருக்கும் நண்பா சாப்பிட்றதுக்கு மட்டன் கிரேவி. ஸோ ஏற்கனவே அது பாயில் பண்ணது பாருங்கள், பாயில் பண்ணது கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ கொண்டு வந்து அது பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது எனக்கு. ஓகே நண்பா, செம்மையாக இருக்கும். ஒரு பிடிக்கலாம் இன்றைக்கி. ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? அதே மாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா. ஸோ நண்பா 2 வெங்காயம் வச்சுருக்காங்க கிரேவிக்கு, கருவேப்பிலை, இங்கே சுரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த சுரக்காய் வந்து ஒரு 1/4 கிலோ இருக்கும். ஸோ இங்கே வந்து 1 கிராம் வந்து பே லீஃபு, பட்டை 1 கிராமு, பெப்பர் 1 கிராம், ஒரு 5 கிரீன் சில்லி, பச்சை மிளகா, இது ஒரு 1 கிராம் கிராம்பு, இது 1 கிராம், இது 1/2 கிராம் ஏலக்காய். ஓகே நண்பா. ஸோ இதுதான் சூப்பராக பண்ணி சூப்பராக சாப்பிடலாம் நண்பா. ஸோ கண்டினியூ பாருங்கள். இப்போ நான் வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லா மெலிசாக ஸ்லைஸாக பண்ணிக்கங்க, அப்போ தான் சீக்கிரம் நல்லா ப்ரௌன்லெஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒன்று கட் பண்ணிக்கோங்க. நண்பா வெங்காயம் கட் பண்ணியாச்சு. ஸோ நண்பா இப்போ ஆயில் ஊற்றிக்கிறேன். கிரேவி கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றிக்கிங்க. ஸோ இது 10லேருந்து 15 தண்ணி வரைக்கும் கூட 10லேருந்து 15 ml ஊற்றிங்க. 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஸ்பூன் போட்டுருக்கேன். நல்ல பெரிய வந்து கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும். ஸோ எண்ணெய் காஞ்சிட்டுருக்கு. இதோட இது போட்டுடலாம், லேடிஸ் போட்டுடலாம், பெப்பர் எல்லாம் போட்டுடலாம், கிராம்பு போட்டாச்சு. ஸோ இது வட்டமண் வந்து உடச்சி போட்டுக்கோங்க, இப்போ தான் நல்லாயிருக்கும். அது இந்த மாதிரி உடச்சி போட்டுங்க. கிராம்பு, இது ஏலக்காய், ஸோ இதோட இதை போட்டுடலாம். வெங்காயத்தை வெங்காயம் போட்டாச்சு. நல்லா வச்சுட்டு கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். அதில் கொஞ்சம் ஏற்றி விட்டுக்கலாம். கொஞ்சம் நம்ம இதோட இது போட்டுடுறேன். பச்சை மிளகா ஒரு 5. ஸோ பச்சை மிளகா போட்டாச்சு. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது சேர்த்து உப்பும் போட்டுடுறேன். உப்பு எது போட்டுனா சீக்கிரம் வந்துடும். உப்பும் போட்டுடுறேன். கல் உப்பு போட்டுருந்தேன், ராக் சால்ட். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க. நான் சுரக்காய் கட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை போட்டுறேன்.
கருவேப்பிலை போட்டால் நம்ம தமிழ்நாடு சைடில் பார்க்கலாம், கேரளா சைடு கருவேப்பிலை எண்ணெயிலே இதாகிடும். இப்போ கருவேப்பிலை போட்டால் இதாகிடும். இது ஒரு சுரக்காய் அப்படியே போட்டுடலாம். ஸோ நான் வந்து சுரக்காய் கட் பண்ணிக்கிறேன். தோல்லாம் எடுத்துட்டேன். பெருசாக போட்டுக்கோங்க. கழுவிக்கிறேன். கழுவியாச்சு நம்ம. ஸோ அவ்வளோதான் பாருங்கள், கழுவி வச்சுருக்கேன். இப்போ போட்டுருக்கேன். ஸோ நம்ம அப்புறம் வெங்காயம் நல்லா வந்துடுச்சு. ஒரு 5 கிராம் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் போட்டிருக்கேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஜிஞ்சர் garlic போட போக. இதை நான் எழுதி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டுமே போட்டு வச்சுருக்கோம். அப்படியே வதங்கிட்டோம். இது தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். இங்கே கொடுத்து தண்ணி எதுவும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். பாட்டிலு எப்போயுமே யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் பாட்டிலு, பிளாஸ்டிக் ஐட்டம் வேண்டாம், அவாய்ட் பண்ணிங்க. இதெல்லாம் போட்டுறேன். சுரக்காவும் போட்டுறேன். கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் வதங்கிட்டோம். அப்படியே பாயில் ஏற்கனவே மட்டன் ஆகிடுது. மட்டன் ஏற்கனவே பாயில் ஆகிடுது. இது அப்படியே கொஞ்சம் வதங்கிட்டோம். அப்படியே கொஞ்சம் எண்ணெயில் வதங்கிட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் இது குக் ஆகணும். கொஞ்சம் 15 நிமிஷம் ஆகும். அப்படின்னா ஸோ நண்பர், இப்போ நான் மசாலா போட்டுறேன். இப்போ வந்து மல்லித்தூள் ஒரு 5 கிராம் போட்டுக்கிறேன். 5 கிராம் மல்லித்தூள் போட்டாச்சு. ஸோ இதில் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். ஒரு 5 கிராம். காரம் உங்களுக்கு ஜாஸ்தின்னா போட்டுங்க. எனக்கு காரம் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும். அதுவும் 5 கிராம் போட்டுக்கிறேன். ஸோ தேவையான அளவு இது வந்து ஒரு 2 கிராம் போட்டுங்க. மஞ்சள் ரொம்ப வேண்டாம். மஞ்சள் தூள் போட்டாச்சு. இப்போ கறி போட்டுறேன். கறி ஒரு 4 கிராம் போட்டுக்கங்க. ஸோ நான் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மசாலாலாம் போட்டு ஜீரா போட்டு போடணும். ஜீரா போட்டுறேன். மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது ஒரு 3 கிராம் போட்டால் போதும், ரொம்ப தேவையில்லை. ஸோ ஜீரா போட்டாச்சு. இப்போ மசாலாலாம் போட்டேன். அந்த மசாலா வந்து இது எண்ணெயில் கொஞ்சம் பிடிக்கட்டும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டேன். சுரக்காவும் உடையக்கூடாது. இங்கே எப்படின்னா சுரக்காய் உடையாது, நல்லா டைட்டாக தான் இருக்குது. ஸோ இதோட தேங்காயும் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டால் இன்னும் ருசியாக இருக்கும். ஸோ
நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம், ரெண்டும் அடி பிடிச்சிக்கும். அவ்வளோ மட்டன் போட்டேன். ஸோ மட்டன் போட்டாச்சு. பாயில் பண்ணது சூப்பராக ரொம்ப கிலோன்னா உடஞ்சிடும் ஏற்கனவே மட்டனு. சுரக்காவும் போட்டுப்போம். ஸோ கொஞ்சம் அப்படியே எண்ணெய் குடிக்கட்டும், மசாலா கொஞ்சம் குடிக்கட்டும். அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தேங்காய் போட்டுக்கிறேன். தேங்காய் ஒரு 5 கிராம் போட்டுங்க. 5 கிராம் அப்போ நல்லாயிருக்கும், திக்காக இருக்கும் கிரேவி, சாப்பிட்றவங்க சூப்பராக இருக்கும். ரொம்ப ஸோ ஏற்கனவே நான் இது வந்து இது பண்ணி வச்சுருக்கிறேன். தேங்காவை நல்லா கிரில் பண்ணி வச்சுருக்குறேன், நல்லாயிருக்கும். ஸோ நண்பா இதில் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். ஸோ தேங்காயில் பேஸ்ட் பண்ணுறது நல்லாயிருக்கும். சும்மா கொஞ்சம் ஓரளவு போட்டிருக்கேன். ஸோ தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் தண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப ட்ரையாக இருக்குது. இப்போ நான் தேங்காயும் ஊற்றுவேன், லைட்டாக ஊற்றிக்கிறேன். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றி வச்சு அப்படி இதாகட்டும். நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். ஒரு கொதி வந்தோடனே தேங்காய் மிக்ஸ் பண்ணிடலாம், பேஸ்ட்டு. கொதிஞ்சிச்சு. இப்போது தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிட்டேன். தேங்காய் பேஸ்ட் செம்ம ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இதில் கொஞ்சம் இருக்குது நண்பா. ஸோ எதுவும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ நான் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நண்பா இதையும் ஊற்றிடலாம். சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொதிக்கிட்டோம், சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். இந்த டைமில் உப்பு இருக்கா பார்த்துங்க. கரெக்டாக இருக்குது. நம்ம அவ்வளோதான், முடியை போட்டு மூடிடணும் தான். நண்பா நல்லா குக் ஆகிடுச்சிட்டுக்கு தேங்காய் பேஸ்ட் ஊற்றிட்டேன். அவ்வளோதான், இன்னும் ஒரு 10 நிமிஷம் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ மூடியை போட்டுலாம் கொதிச்சுட்டுருக்கு. ஒரு 10 நிமிஷம் தான் இது குக் ஆகிடும். 10 நிமிஷம் 5 to 10 மினிட்ஸ் என்ன. ஓகே நண்பா. ஸோ நண்பா ரெடி ஆகிடுச்சு. கிரேவி சூப்பராக ஆகிடுச்சு. ஸோ வேறு லெவலாக இருக்குது. அதுதான் நண்பா, இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஒரு விளையாட்டு விளாட்லாம் நண்பா, சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கலாம், எல்லோரும் வாங்க சாப்பிட்றதுக்கு. சூப்பராக நண்பா, பக்காவாக இருக்குது. ஸோ இது வந்திருக்கான்னு பார்த்துடலாம் அதையும். ஸோ இது சுரக்காய் போட்டிருந்தேன். சுரக்காவும் நல்லா இருக்குது, வந்திருக்கும். ஸோ வந்துடுச்சு நண்பா. ஸோ அவ்வளோதான், ரெடி கிரேவி, வேறு லெவலு. ஸோ அப்படியே இதில் இறக்கலாம் நண்பா.
ஸோ நண்பா நான் சாப்பிட போகிறேன். கிரேவி ஊற்றிக்கிறேன். பரோட்டா அன்றைக்கி சூப்பராக இருக்கு பாருங்கள் லெவலாக. ஸோ நல்லி எடுத்துக்கலாம். நல்லி பாருங்கள். ஸோ பயங்கரமாக இருக்குது நண்பா. ஒரு பிடி பிடிச்சிட வேண்டாம். வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. ஸோ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. பரோட்டா பாருங்கள் அருமையாக இருக்குது. சரி ஒரு பிடி பிடிச்சிட வேண்டாம் அன்றைக்கி. அருமையாக இருக்குங்க கிரேவி. நல்லி பாருங்க செம்மையாக இருக்குது. வேறு லெவலாக இருக்குன்பா. ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு என் கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கன்பா. ஸோ வேறு லெவலாக இருக்கணும்பா. இதே மாதிரி செஞ்சு